ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்னைக்கு வீடியோவில் அரை கப் அரிசி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அது சட்டுன்னு சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மழைக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு இது நல்ல ஸ்பைசியாக காரமாக இருக்க 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஃப்ளேவருக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெயும் சேர்த்து நல்லா கையால் கலந்துக்கலாம். நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு வெங்காயத்தோடு சேர்ந்ததும் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்ச மாதிரி ஆகும். இது மாதிரி கலக்கிறதுனால வெங்காயம் தனித்தனியாக உதிரியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ மசாலா பொருட்கள் எல்லா இடம் பரவுற போல் நல்லா இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதோட ஒரு அரை கப் அளவு அரிசி மாவு, 100 கிராம் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்சி வச்சிருந்த பச்சரிசி மாவாக இருந்தால் கூட ஒரு அரை கப் அளவு எடுத்து கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க. நல்லா இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்து கலந்தனா அதில் இருக்க ஈரத்தை பூரா இந்த அரிசி மாவு உறிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் நல்ல மேலே கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்க இந்த அரிசி மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஒரு அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா போதும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்து நல்லா இது மாதிரி உதிரியாக நல்லா பிரிஞ்சு கலந்துட்டோம். இப்போ இதை நம்ம வடை ஷேப்புக்கு தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்தாதான் மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து கெட்டியான பதத்துக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சாதான் நம்ம இதிலேருந்து வடை ஷேப்புக்கு தட்டி போட முடியும். அதனால் இது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சி எடுத்துட்டு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சு வச்சதுலேருந்து சின்ன உருண்டையாக உருட்டி வடை ஷேப்புக்கு தட்டிக்கலாங்க. உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணனா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வடை ஷேப்பில் கிடச்சிடும். பாருங்கள், நல்லா வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்துடுது. இப்போ சூப்பராக வடை ஷேப்புக்கு வந்துடுது பாருங்கள். இது மாதிரி மாவு எல்லாத்தையும் நல்லா ரவுண்டாக வடை ஷேப்புக்கு தட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்க சட்டுன்னு சுலபமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை மழைக்கு சுட சுட டீ காஃபியோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோ ஒரு பிரமாதமான சுவையில் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே ரவுண்டாக வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேங்க. அதில் தேவையான அளவு ஒரு 3-4 சேர்த்து கூட நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 3 போட்டு பொரிச்சு எடுக்கிறேங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா செவந்து மொறுமொறுப்பாக கிடைக்கும். ரொம்ப தீ அதிகமாக இருந்துட்டுனா போட்டதும் செவந்துடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சு நம்ம வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக செவந்து நல்ல ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கலாம். நல்ல மொறுமொறுப்பான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். இது அப்படியே சாப்பிட்லாம். இது கூட டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி டீ காஃபியோட இந்த ஸ்நாக்ஸை ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். Download Moj.